அக்னிமுகன் என்ற வியாகிரமுகன் உயிர்த்தெழுந்தான். சூரியனின் பகைவனான பானுகோபன் எழுந்தான். அக்னிமுகன் எழுந்தான். வஜ்ரவாகுவும் எழுந்தான். அசுரேந்திரனும் அதிசூரனும் எழுந்தனர். 3000 பிள்ளைகளும் எழுந்தனர். மற்ற அனைவரும் எழுந்தனர். வயப்புலி மாமுகன் என்றால் சிங்கமுகாசுரன் என்றும் பொருள் கொள்கின்றனர். ஆக இறந்த அசுரர்கள் அனைவரும் உயிர்த்தெழுந்தனர். இக்காட்சியை எழுந்தான் வயப்புலி மகன் இரவி பகை எழுந்தான். எழுந்தான் எரிமுக வெய்யவன் இளமைந்தனும் எழுந்தான். எழுந்தான் அறத்தினை காய்பவன் இரு பாலரும் எழுந்தார். எழுந்தார் ஒரு 3000 ஏனோர்களும் எழுந்தார் என அழகுறக் கூறுகிறார். உயிர்த்தெழுந்த அவுணர்கள் அனைவரும் ஆர்ப்பரித்து நின்றதைக் கண்ட தேவர்களும் பூதப்படையினரும் லக்கம் வீரர்களும் வியப்பும் அச்சமும் எய்தினர். கந்தவேள் புன்னகைத்தான். ஒரு பாசுபத கணையை எடுத்து உரிய முறையில் எதிரிகள் மீது விடுத்தான். அஃது ஒரு கணத்தில் அசுரர்கள் அனைவரையும் அழித்தது. பாசுபதம் மருந்து மலையையும் பொடியாக்கியது. அதனால் அசுரர்கள் 2வது முறை உயிர்த்தெழும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. முருகனை தனிமைப்படுத்த எண்ணிய